ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தனுஷோட இயக்கத்தில் தனுஷ் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ராயன் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாராக நடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், எஸ்.ஏ. சூர்யா, சரவணன், சந்தீப் கிஷன், காளிதாஸ், செல்வராகவன், துஷாரா விஜயன், பிரகாஷ்ராஜ், வரலட்சுமி ஆகியோர் வந்து இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் தன்னோட தங்கை மற்றும் 2 தம்பிகளோட சென்னையில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வாழ்ந்துட்டு வராரு. இந்த குடும்பம் மட்டும்தான் தன்னோட உலகம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற தனுஷ் வந்து எப்படி கேங்ஸ்டருக்குள்ளே போகிறாரு, அந்த கேங்ஸ்டருக்குள்ளே இவர் போகிறதுக்கான காரணம் என்ன, அதிலிருந்து தன்னோட குடும்பத்தை எப்படி பாதுகாப்புறாரு, தன்னோட தங்கையை எப்படி பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கிய கதை. ஏன்னா படத்தோட எல்லா கதையுமே சொல்லிட்டா அவங்களுக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நான் படத்தில் சில முக்கியமான சின்ன காட்சிகள் மட்டுமே சொல்லிவிட்டு இந்த படத்தை சீக்கிரமாக ரிவ்யூ பண்ணி முடிச்சிடலாம். இந்த படம் ஏற்கனவே நம்ம நிறைய படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். ஸ்டோரி வைஸாக பார்த்தோம்னா அப்படி தான் இருந்தாலும் கூட இந்த படம் எடுக்கப்பட்ட விதத்தில் ரொம்ப அழகான முறையில், நேர்த்தியான முறையில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்த செல்வராகவன் சார் ஆகட்டும், சந்தீப் கிஷன் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் ஆகட்டும், துஷாரா விஜயன், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை நீட்டாக கச்சிதமாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தனுஷ் சாரை பொறுத்தளவில் இந்த கொலை பண்ணுற சீன் தவிர அது ஒன்று மட்டும் லாஜிக் மிஸ்டேக் மாதிரி நிறைய பேரை ஒருத்தரே எல்லாரையும் காலி பண்ணுற மாதிரி சீன் வச்சுருந்துருப்பாங்க. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. எனக்கு அது மட்டும்தான் ஒரு மாதிரியாக ஒரு உறுத்தலாக இருந்தது. மற்றபடி தனுஷோட ஆக்டிங்கில் குறை சொல்லும் விதமாக இந்த படத்தில் எந்த ஒரு காட்சிகளுமே கிடையாது. அவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு நடிப்பை ராயன் திரைப்படத்தில் அவர் கொடுத்துருக்கிறாரு. இவருக்கு தங்கையாக நடித்திருக்கக்கூடிய துஷாரா விஜயன் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் இந்த படத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் துஷாரா விஜயன் அவர்களுடைய நடிப்பு. ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் வரும் காட்சிகள் அனைத்திலுமே அந்த சண்டை காட்சிகளாகட்டும், தன் அண்ணனுக்கு எதிரான எதிரிகளை வந்து எதிரிகள் முன் இவங்க கோபப்படுற அந்த சீனாகட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவங்க கிளாப் வாங்குற விதமாக தான் இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. செல்வராகவன் இடையில அப்படி அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்பார். சின்ன ரோல் தான் வருவார். அதிகமாக இவருக்கு நடிக்கலாம். ஆனால் படம் ஃபுல்லாக வந்தாலும் கூட தனுஷ் கூட அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரியான சீன் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அந்த கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி தன்னுடைய அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி இந்த படத்தில் வந்து செலவிட்டிருக்காரு. தனுஷ் ஒரு இயக்குனராக ராயன் திரைப்படத்தை நல்லா எடுத்திருப்பாரா, இந்த படம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற நம்மளுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரீட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு பெரிய அளவில் இல்லைனாலும் கூட நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு தரமான திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லி இந்த ரிவ்யூ